நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இங்கிலாந்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நெறியாளராக தனது அதிரடி கருத்துக்களால் புகழ் பெற்றவர்தான் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நரீந்தர் கவுர். இவர் இங்கிலாந்தில் பிறந்திருந்தாலும் இவரது பெற்றோர் இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இங்கிலாந்தில் முன்னணி தொலைக்காட்சி ஒன்றில் குட் மார்னிங் பிரிட்டன், ஜிபி நியூஸ் மற்றும் தி பிரைட் ஸ்டஃப் போன்ற நிகழ்ச்சிகளை நரீந்தர் நடத்தி வருகிறார். நிகழ்ச்சிகளின் போது தான் கூறும் சூடான சுவையான கமெண்ட்டுகளால் பெயர் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் நரீந்தர் கவுர் சமீபத்தில் ஒரு நேரலை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒருவர், ரீஃபார்ம் கட்சி தலைவரான நைஜல் பராஜ் தான் இங்கிலாந்தின் அடுத்த பிரதமராக போகிறார், அவர்தான் நாட்டையும் காப்பாற்றப் போகிறார் என்று ஏகத்திற்கும் புகழ்ந்து தள்ளினார். உடனே நரீந்தர் சிறிதும் யோசிக்காமல் மின்னல் வேகத்தில், நைஜல் பராஜ் மட்டும் பிரதமரானால் நான் இந்தியாவிற்கே சென்று விடுவேன் என்று நேரலையிலேயே கூறினார். அப்போது அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு மட்டுமின்றி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தவர்களும் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் நரீந்தரோ கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் தனது கருத்தில் உறுதியாக இருந்தார். நரீந்தர் இவ்வாறு தெரிவித்த வீடியோ சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் வெளியாக நைஜல் பராஜின் ஆதரவாளர்கள் நரீந்தர் மீது பாய்ந்தார்கள். அவருக்கு எதிராக கண்டன மழை பொழிந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நரீந்தருக்கு ஆதரவாகவும் ஏராளமானோர் கருத்துக்களை வெளியிட அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி தனது நிலைப்பாட்டிலும் தொடர்ந்து உறுதியாக இருந்திருக்கிறார் நரீந்தர். நரீந்தர் கவுர் குறிப்பிட்ட நைஜல் பராஜ் என்பவர் ஒரு தடால்டி அரசியல்வாதி. தனது சர்ச்சையான கருத்துக்களால் சமீப காலமாக இங்கிலாந்தில் கவனம் பெற்று வருகிறார். முக்கியமாக இங்கிலாந்தில் குடியேறும் வெளிநாட்டு மக்களுக்கு எதிரான கொள்கை கொண்டவர் நைஜல். இவர் புலம்பெயர்வோரை தடுப்பதே தனது பிரதான நோக்கம் என்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமெரிக்க மண்ணில் அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை என்ற கோஷத்தை முன்னெடுப்பது போல நைஜல் பராஜும் இங்கிலாந்து மக்களையே முன்னிலைப்படுத்தி வருகிறார். இங்கிலாந்து மக்களின் அமோக ஆதரவுடன் தான் அடுத்த பிரதமராக ஆகிவிடுவேன் என பெரும் நம்பிக்கையுடன் இருக்கிறார் நைஜல். அப்போது புலம்பெயர்ந்தோர் இங்கிலாந்தில் குடியுரிமை அனுமதி பெற விண்ணப்பிப்பதற்கான உரிமையை ரத்து செய்து விடுவேன் என்றும் அதிரடியாக அறிவித்துள்ளார். மேலும் இங்கிலாந்து குடிமக்கள் அல்லாதவர்கள் அரசின் உதவி பெற தடை விதிக்க இருப்பதாகவும், தகுதி உள்ள எவரும் இங்கிலாந்து குடியுரிமைக்கு விண்ணப்பித்தாலும் அவர்களுக்கு எளிதில் அது வழங்கப்படாது, பல நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் பட்டியல் போட்டுள்ளார். இதெல்லாம் இங்கிலாந்தில் சர்ச்சை, சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக அங்கு வசிக்கும் புலம்பெயர்ந்தோர் மத்தியில் கலக்கத்தை உருவாக்கியுள்ளன. இந்த நிலையில்தான் அதிரடிக்கு அதிரடி என்ற வகையில் நான் ஏற்கனவே இந்தியாவில் வீடு வாங்கும் முயற்சியை துவங்கிவிட்டேன், நைஜல் பராஜ் இங்கிலாந்து பிரதமரானால் நான் நிச்சயம் இந்தியாவிற்கு சென்று விடுவேன் என்று தனது கருத்தை கூறி அனைவரின் கவனத்தையும் திருப்பி இருக்கிறார் நரீந்தர் கவுர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.